நெல்லை இருட்டு கடைக்கு உரிமை கோரினார் பிரேம் ஆனந்த் சிங். அது பற்றிய அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். இது பற்றிய மேலும் விவரங்களை எமது செய்தியாளர் அமுல் ஜெய்சிங் விவரிக்க கேட்கலாம். வணக்கம் அமுல் ஜெய்சிங். இருட்டு கடைக்கு உரிமை கோரும் விதமாக அறிவிப்பு வெளியாக இருக்கிறது பற்றிய மேலும் விவரம் என்ன? இருட்டுக்கடை திருநெல்வேலி இருட்டுக்கடை அல்வா அந்த கடை தொடர்பாக நாளுக்கு நாள் வார வாரம் புதிய தகவல்கள் நமக்கு கிடைத்து கொண்டே இருக்கிறது. புதிய பூகம்பம் கிடைத்து கொண்டே இருக்கிறது. தோண்ட தோண்ட மிகப்பெரிய ஒரு தகவல்களை நமக்கு கிடைக்கப்பெறுகிறது. இந்த நிலையில்தான் ஏற்கனவே இந்த இருட்டுக்கடை தொடர்பாக கவிதா சிங் உரிமை கோரி வந்த நிலையில் அவருடைய சகோதரர் நயன் சிங் தான் தான் அந்த இருட்டுக்கடைக்கு உரிமையாளர் என்று அண்மையில் இதே போல ஒரு பொது அறிவிப்பை வெளியிட்டிருந்தார். அதே போல ஒரு பொது அறிவிப்பானது மீண்டும் வெளியாகி இருக்கிறது. இந்த பொது அறிவிப்பை வெளியிட்டவர் திரு பிரேம் ஆனந்த் சிங் என்பவர். இந்த பிரேம் ஆனந்த் சிங் யார் அப்படின்னா, தொடக்கத்தில் இந்த பொது அறிவிப்பில் என்ன தெரிவிக்கப்பட்டிருக்கிறது என்றால், இந்த தொடக்கத்தில் திரு ராம் சிங் என்பவர் இந்த கடையை தொடங்கியிருப்பதாகவும், இந்த ராம் சிங் அவர்களுக்கு உதயசிங், கரண் சிங், கிருஷ்ண சிங் மற்றும் ஜெகன் சிங் என 4 மகன்கள் இருந்தார்கள் என்றும், அதே போல நிமாபாய் மற்றும் தர்மாபாய் என்ற 2 பெண் மகள்களும் இருந்தார் என்று இந்த பொது அறிவிப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த உதய் சிங் அவர்களுக்கும் பாலாஜி சிங் ஒரே மகன். அந்த பாலாஜி சிங்கிற்கு தான் இந்த தேவ் சிங் மற்றும் ஹரி சிங் என 2 ஆண்மக்கள் இருந்தன. அந்த தேவ் சிங் மற்றும் ஹரி சிங் ஆகிய இருவருமே காலமாகி விட்டார்கள். இந்த தேவ் சிங்கின் மகன் திரு இந்த பிரேமானந்த் சிங் என்பவர் தான் இந்த பொது அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார். ராம் சிங் அவர்களுடைய 2வது மகன் கரண் சிங் மற்றும் 4வது மகன் ஜெகன் சிங் ஆகியோர் வாரிசுகள் இன்றி காலமாகி விட்டார்கள் என்றும், இந்த ராம் சிங்கினுடைய 3வது மகன் இந்த கிருஷ்ண சிங் என்பவர் தான் கடையை 1900 முதல் இந்த கடையை நடத்தி வந்திருக்கிறார். அதன் பின்னர் அவருடைய மகன் பிஜ்லி சிங் அந்த கடை நடத்தி வந்திருக்கிறார். அவர் ஒரு அரசு அலுவலராக இருந்த காரணத்தினால் அவருடைய மனைவி திருமதி சுலோச்சனாபாய் என்பவர் தான் இந்த கடையை நடத்தி வந்தார். அவருடைய சகோதரியின் கணவர் ஹரிசிங் என்பவரை மேனேஜராக வைத்துக்கொண்டு இந்த கடையை நடத்தி வந்தார் என்று இந்த அறிவிப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்லாமல் இந்த பிஜ்லி சிங் மற்றும் அவரது மனைவி சுலோச்சனாபாய் ஆகியோருக்கு இருட்டு கடைக்கும் அது தொடர்பான சொத்துக்களுக்கும் பூர்வீக பாத்தியப்பட்ட கூட்டு குடும்ப சொத்துக்களாக இருந்து வந்திருக்கிறது என்று இந்த பொது அறிவில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் பிரேமானந்த் சிங் மற்றும் ஹரி சிங் ஆகிய இருவரும் இந்த இருட்டுக்கடை தொடர்பாக வழக்கு ஒன்றையும் நடத்தி வந்திருக்கிறார் என்று தெரிவிக்கப்படுகிறது. சுலோச்சனாபாய் அவர்களுக்கு எதிராக இந்த திருநெல்வேலி முதன்மை மாவட்ட உரிமையியல் நீதிமன்றத்தில் நடத்திய போது இந்த உண்மைகள் அனைத்துமே அவர்களால் ஒப்புக்கொள்ளப்பட்டிருக்கிறது என்றும் இந்த அறிவிப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. சுலோச்சனாபாய் உயிருடன் இருந்த போதே தங்கள் குடும்பத்தின் சட்டப்பூர்வமான ஒரே ஆண் வாரிசு என்ற அடிப்படையில் திரு பிரேமானந்த் சிங் அவர்களை அழைத்து தன்னை சுற்றி இருக்கக்கூடிய நபர்களின் சட்டவிரோத செயல்களை எடுத்து கூறியிருக்கிறார். அதற்கு உரிய பரிகாரம் தேடவும் கேட்டுக்கொண்டிருக்கிறார். இதற்கிடையில் அவர் காலமாகிவிட்ட நிலையில் உறவினர்கள் என்ற அடிப்படையிலும் சரியான ஊதியத்திற்காகவும் அவருக்கு உதவியாக செயல்பட்டு கொண்டிருந்த திருமதி கவிதா சிங் மற்றும் அவருடைய சகோதரர் நயன் சிங் ஆகிய இருவரும் இருட்டுக்கடை மற்றும் இதர சொத்துக்களை அபகரிக்க சட்டவிரோதமாக செயல்படுகிறார்கள் என்று அந்த சுலோச்சனாபாய் அவரிடம் தெரிவித்ததாக இந்த அறிவிப்புல தெரிவித்திருக்கிறது. அதனால் அந்த பிரேமானந்த் சிங் அவர்களை தவிர்த்து வேறு எவருக்கும் இந்த இருட்டுக்கடை மற்றும் அது தொடர்பான சொத்துக்களில் எவ்வித சட்டப்படியான பாத்தியத்தையும் வாரிசுரிமையும் கிடையாது. சுலோச்சனாபாய் அவர்களின் காலத்தில் உதவியாக வேலை பார்த்து வந்த ஹரிசிங், அதாவது சுலோச்சனாபாய் சகோதரியினுடைய கணவர் ஹரிசிங் மற்றும் கவிதா சிங் மற்றும் நயன் சிங் ஆகிய நபர்கள் வியாபார வரவு செலவுகளில் தவறு செய்துள்ளதாகவும் தெரிய வருகிறது என்று அந்த அறிவிப்பில் தெரிவிக்கப்படுகிறது. அதனை மேற்படி நபர்களிடமிருந்து சட்டப்படியான நடவடிக்கை மூலம் திரும்ப பெற நடவடிக்கை எடுக்கப்படுவதாகவும் இந்த அறிவிப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில் ராம் சிங் அவருடைய மகனுடைய மகன் திரும்பவும் இந்த கடை என்னுடையதான் என்று ஒரு பொது அறிவிப்பை வெளியிட்டிருப்பது ஒரு பெரிய பூகம்பத்தை கிளப்பி இருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி அமுல் ஜெய்சிங்.